Welcome to English English and Easy English Learning channel. Welcome everybody. This is Suganya Krishnakumar from Friendly Teacher. This is a new channel. I have another channel too, but it has a lot of reels video. கொஞ்சம் உப்பு சுப்பு இல்லாத விஷயம் ஒரு பிரயோஜனம் இல்லாதது. ஸோ எதுக்காக இப்போ நான் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் அ டீச்சர் எதுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லித்தரணும். எனக்கு உடம்பு சரியில்லாதால என்னால் இப்போ விக்கி ஸ்கூலுக்கோ எங்கேயோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ ஒர்க் பண்ண முடியல. என்னோடய இன்ஸ்டிடியூஷன்லேயும் கொரோனா பீரியடில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் இருந்தே குழந்தைங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணலாம். இப்போ இருக்கிற குழந்தைங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே அவங்க நினைக்கிற வீடியோ மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்பைடர்மேன் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, இல்லை கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களால அதை மட்டும் பார்க்க முடியாது. ஸ்வைப் பண்ணணும்னா மற்றதும் வருது. ஏன்னா பேரண்ட்ஸும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு கண்ணா பின்னான்னு கண்ட இதெல்லாம் வருது. ஸோ தன்னை அறியாமல் அதில் கிளிக் பண்ண போயிட்டு வழி தவறி போகிற சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது. ஸோ இதுக்காகவே என்னுடைய பர்டிகுலர் ஆசை ஒரு பர்சனலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நான் சென்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த சென்டரில் இருக்கிற என்னுடைய குட்டீஸ் தான் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே இந்த இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் டீச் தமிழ் டு சோஷியல். ஸோ அதாவது A to Z சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆஹாவுக்குன்னு அதிமேதாவி இல்லைனாலும் பட் ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் டீச் யூ. உங்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்களுக்கு எதெல்லாம் ஸ்கூலில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எதுக்கெலாம் டியூஷன் போகணுன்னு நீங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் உங்களை ஒரே இடத்துல கொண்டு உங்களை நல்ல விதமாக கைட் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோட மட்டுமே இங்கே சுகன்யா கிருஷ்ணகுமார் உங்கள் முன்னாடி. ஸோ அதாவது பெர் டேக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லைக் ஸ்கூல் எப்படி ஒரு பிளான் படி டைம் டேபிள் படி போகுமோ இந்த சேனல் அப்படி தான். மண்டேனா தமிழ், டியூஸ்டேனா இங்கிலீஷ், ஸோ லைக்வைஸ் இட் கோஸ் ஆன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதால என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் இது ஃபஸ்ட் டேவே நான் தோ இட் இஸ் வெட்னஸ்டே, ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழ் பற்றி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் கிளியர் பண்ணுறேன். அப் டு 10th தேவைப்பட்டால் +1 +2 என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் கிளியர் பண்ணுவேன். ஸோ தேவைப்படுற இடத்துல ப்ராக்டிக்கல் இதுவும் வீடியோஸும் அதில் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன், தமிழை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னேன். தமிழை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில் இப்போ நான் ஒன்றும் பெருசாக நான் மெமரைஸ் பண்ணிலாம் பேசலை. எப்படி ஒரு ஸ்டாஃப் ஒரு புக்கை வச்சு பேசுவாங்களோ அப்படி தான் நானும் பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான். என்ன அதை புரிஞ்சுக்கிற தன்மை சில குழந்தைங்களுக்கோ பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அப்படிங்கிறதால உங்களுக்கு கைட் பண்ணுறேன், அவ்வளோதான். தமிழ் இந்திய மொழி குடும்பங்களுள் திராவிட மொழி குடும்பமும் ஒன்று. அதாவது அது என்னங்க மொழி குடும்பம், அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி இல்லை, அப்படி கிடையாது. ஸோ மொழி குடும்பம் என்பது லாங்குவேஜுக்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலி இருக்குது. அதாவது திராவிட மொழி, சமஸ்கிருதம். ஸோ தமிழுக்குன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய இருக்குது. அதே போல் மொழிகளில் என்னென்ன வேறுபாடு இருக்கோ, ஸோ அந்த மாதிரி அந்த வேறுபாடு நிறைந்த அந்த ஒரு இதுதான் ஒரு கம்யூனிட்டி, அது மொழி குடும்பம் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இது திராவிட மொழி குடும்பமும் ஒன்று. இந்திய மொழி குடும்பத்தில் திராவிட மொழி குடும்பமும் ஒன்று. திராவிட மொழி குடும்பத்தில் மொத்தம் எத்தனை மொழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிகள் 28 மொழிகள். 28 மொழிகள். 28 மொழிகளில் அதாவது மூத்த மொழியாக மூத்த பிள்ளையாக இருப்பது, இப்போ ஒரு குடும்பம்னா மூத்த பிள்ளை இளைய பிள்ளை. ஸோ அந்த மாதிரி திராவிட குடும்பத்தில் மூத்த மொழியாய் விளங்குவது தான், மூத்த பிள்ளையாக மூத்த மகனாக விளங்குவது தான் தமிழ். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான், அந்த தமிழ்ன்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் திராவிடா என்ற சொல்லே பிறந்தது என்று இதை நான் சொல்லலை. மொழி ஆராய்ச்சியாளர்கள், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொழி ஆராய்ச்சியாளருக்கு தனியாக ஒரு மீனிங் கேட்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் தான் விளங்கும். லாங்குவேஜ் ரிசர்ச்சர்ஸ், ஸோ அவங்க சொன்னது தான், அவங்க கருதுறது தான் தமிழ்ன்ற வார்த்தையில் இருந்து தான்
திராவிடாங்கிற வார்த்தையே வந்துச்சு. ஹீராஸ் பாதிரியார், பாதிரியார் ஃபாதர். ஓகே, ஹீராஸ் ஃபாதர் அப்படிங்கிறாரு. இந்த மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. திராவிடா என்பது கடைசியாக திராவிடா. உதாரணத்துக்கு இப்ப பண்ருட்டி எல்லாருக்குமே தெரியும். அதோடைய சரியான வார்த்தை எது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான நேம் அப்படின்னா வண்டு உருட்டி, வண்டு உருட்டி. ஆனா காலப்போக்கில் ஒரு ஆரம்பத்துலதான் அ ஆ ஏ இப்படி போடணுங்கிறது முறைப்படி சொல்லுவாங்க. அதே குழந்தைங்க நடை பழக பழக ஒவ்வொரு ஸ்டைலில் அந்த ஏவையே போடுவாங்க. ஸோ அப்படிதான் வண்டு உருட்டி என்பது காலப்போக்கில் ஒரு ஒரு கண்டக்டரோ இல்லை அவங்க வாயிலிருந்து எப்படி வரும் அப்படின்றத வந்துட்டு வந்துருச்சு, வந்துட்டு வந்துருட்டி வந்துருச்சு, வந்துருச்சு 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 வந்துச்சு, பண்ருட்டி பண்ருட்டி பண்ருட்டி, வன்ருட்டின்றது பண்டுருட்டி, பண்டுருட்டி பன்ருட்டி அப்படி ஆயிடுச்சு. அதை விடுங்க, புதுச்சேரி எடுத்துக்கோங்க. புதுச்சேரி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பிரெஞ்சு காலனி இல்லைங்களா. புதுச்சேரிங்கிறது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா புச்சேரி, புச்சேரி அவன் வாயில நுழையாது. நம்ம பேரை நான் மாரியம்மான்னு சொன்னா அவன் மேரியம்மான்னு தான் சொல்லுவான். சாரி, அவன் இவன் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம், அது இதுல வார்த்தையில வந்துடுது, மன்னிச்சுக்கோ. ஸோ அவங்க பிரெஞ்சு காலனியில் அவங்க பிரெஞ்சு பீப்புளால, ஆங்கிலேயர்களால நம்மளுடைய பெயர்கள் எப்படி, அவங்க பேர் எப்படி நம்ம வாயில நுழையுதோ அதே போலதான் நம்ம பேரு அவங்களுக்கு நுழையாது வாயில. அப்ப அவங்க எப்படி நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னா, ஒரு தூய தமிழ், தமிழன் என்று இருந்தால் கூட அது தமிழன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் புதுச்சேரி என்பது என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்குல புச்சேரி, 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 பாஞ்சேரி, பாஞ்சேரி, பாண்டிச்சேரி என்று விளங்கியது. அவ்வாறே தமிழ் என்பது தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்பது திராவிடா என்று மாறியதாக ஹீராஸ் பாதிரியா, ஹீராஸ் ஃபாதர் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்கார். திராவிட மொழிகள் இது எல்லாத்துக்குமே மூல மொழியா திகழறது தான் தமிழ், தமிழ் மொழியே. நான் எப்படி மூத்த பிள்ளை தான் தமிழ் மொழி என்று கூறினேனோ அதே போல்தான் இந்த மொத்த திராவிட மொழிக்கும் மூலாதாரமா இருக்கிறது எதுனா இந்த தமிழ் மொழி தான். ஏனைய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து தோன்றிய வளர்ந்தவையே. மீறி இருக்கிற மொழிகள் எல்லாமே தமிழிலிருந்து தோன்றி வளர்ந்தவை மட்டுமே. 80 விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகள் கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி, மொத்தம் 80% இருக்கிற ஒரே திராவிட மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மட்டுமே. தமிழ் மொழியின் வேர்ச்சொற்களை சார்ந்தே, அதனுடைய வேர்ச்சொற்களை சார்ந்தே மற்ற திராவிட மொழிகளில் வேர்ச்சொற்களும் தோன்றியுள்ளன. உதாரணத்துக்கு கண் என்பது கண்ணு ஆகியது. அப்புறம் கண்ணு, கண்ணு, கண். மூன்று என்பது மூணு, மூன்று என்பது மூணு, மூடு என்பது மூறு, பூஜி. மற்ற லாங்குவேஜ்ல போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய ஆரம்ப கட்டம் திராவிட மொழியான மூத்த பிள்ளையாகிய தமிழ் மொழியிலிருந்து தழுவி வழுவி வந்த வார்த்தைகளே மற்ற ஏனைய மொழிகளில் வந்த வார்த்தைகள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி, ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி தமிழ் சொற்கள் பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. அதோடைய வடிவமும் மாறி இருக்கு. எப்படி ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி தமிழ் சொற்கள் அதோடைய வடிவமே மாறி இருக்கு. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே உள்ளன. ஆனா திராவிட மொழிகள்ல எண்ணு பெயர்கள் என்றால் என்ன? 1, 2, 3, 4 என்ற எண் பெயர்கள், எண்ணு பெயர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்று போலவே என்றால் ஒன்றாகவே, ஒரே மாதிரியே. தமிழ் மொழியிலேயே தொன்மையான இலக்கண நூல்களும் உள்ளன. தமிழ் மொழியில் பல இலக்கண நூல்களும் பழமையான. தொன்மை என்பதற்கு அர்த்தம் என்ன? தொன்மை என்றால் தொன்மைக்கு அறிஞ்சொற்பொருள் தெரியல. பழமையான இலக்கண நூல்கள் உள்ளன.
தொன்மையான கல்வெட்டுகள், அதாவது பழமையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன என்பது பெருமைக்குரியது. மறுபடியும் இதை உள்வாங்கவும். பெரும்பாலும் கல்வெட்டுகள் அனைத்துமே தமிழ் மொழியிலேயே அமைந்துள்ளன. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக உள்ளது. திராவிட மொழியில ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக ஒரு சர்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் கூட சப்போர்ட்டா வர்றது எந்த லாங்குவேஜ், எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மட்டும்தான். என்ன மேம் தமிழ் எடுக்கிறீங்க, முக்கால்வாசி இங்கிலீஷ் கலக்குறீங்க அப்படின்னா இங்கே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இதை லிசன் பண்ணுறீங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் லிசன் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கும் புரியணும், இவங்களுக்கும் புரியணும். இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தாலும் இங்கிலீஷ்லேயே போக மாட்டேன். திருப்பியும் எதுக்கு நான் அப்போ சேனல் ஓப்பன் பண்ணுறேன், நானே இங்கிலீஷ்லேயே எடுத்து சொல்லுனா 4 பேருக்கு புரியணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் சேனலே ஓப்பன் பண்ணேன். அங்கே ஸ்கூலில் புரியல அப்படின்றதுக்காக தான் அவங்க டியூஷன் வராங்க. ஸோ இங்கேயும் நான் இங்கிலீஷ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா மொழி தான் வளர்ந்துக்கிட்டு போதே தவிர அறிவு வளராது, மூளை வளராது, அந்த குழந்தையுடைய திறமை வெளியில் வரவே வராது. அது கடைசி வரைக்கும் அது என்ன கண்டென்ட், என்ன விஷயன்றதை தெரியாமையே புரியாமையே படிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் தமிழ் பேசும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் ஆங்கில லிட்ரேச்சர் அப்படின்றதால ஓரளவு வந்துடும், மன்னிச்சுக்கணும். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது என்பதை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். மூல திராவிட மொழியின் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும். எனவே திராவிட மொழிகளில் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழ் பெருந்துணையாக இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க யுவரானர். இதற்கு மேலே சொல்கிறதுக்கு கண்டென்ட்டும் இல்லை. முதல் நாள் அப்படிங்கிறதால ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிற மாதிரி எனக்கு வீடியோ ஃபியர் வந்துருச்சு. பட் ஓரளவு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்காகவும் நான் ஆரம்பிக்கலை, ஏன் பிள்ளைங்க students, not only for my tuition students, all the students can utilize my channel. So they can support in case if they can understand my words, my teachings and புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் டேங்கிறதால உங்களுக்காக சும்மா தமிழ் ஆரம்பிச்சு வச்சேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு.